வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஃபர்னிச்சர். இந்த ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்யணும், அப்போ பெஞ்சு தேவைப்படுது. ஒரு ஃபேன் துடைக்கணும், ஒரு டியூப் லைட் ஒரு லைட்டு மாற்றணுன்னா கூட நமக்கு அந்த பெஞ்சோட உதவிங்கிறது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. இந்த பெஞ்சில் இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா, மர பெஞ்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அதில் மேலே ஏறி இறங்கிறதுக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ நாம் பண்ணியிருக்கிறது இந்த பெஞ்சிலே ஒரு படிக்கட்டு மாதிரியான ஒரு அமைப்பை வச்சு செஞ்சுருக்கோம். எடை குறைவாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட இதை ஈஸியாக எடுத்து போட்டு பயன்படுத்துகிற மாதிரி நம்ம இதை செஞ்சுருக்கோம். அதே சமயத்தில் இது மேலே ஏறுறதுக்கு இதிலே ஒரு படிக்கட்டு மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம வச்சுருக்கோம். அது தேவைப்படும் போது வெளிப்பக்கமாக எடுத்து போட்டுக்க முடியும். தேவையில்லாத போது அது மடக்கி உள்பக்கமாகவே போய் அது பொருந்துகிற மாதிரி இதை நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு நம்ம இன்னொருத்தர் உதவியை நாட வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு அந்த வேலையை நம்ம தள்ளி தள்ளி வைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் இருந்ததுன்னா வீட்டில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன வேலைகளை இந்த பெஞ்சு மூலிமா நம்ம பயன்படுத்தி பண்ணிக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பெஞ்சு. இதை நம்ம இணையதளங்களில் இந்த மாதிரி டிசைன்ஸை நம்ம பார்த்தோம். இது நம்ம பக்கத்தில் எதுவும் புழக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியலையே, இல்லை நாம் இவ்வளோ நாளாக வேலை செய்கிறோம், நம்ம முன்னோர்கள் கூட, அதாவது நம்ம கூட வேலை செய்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு நம்ம பார்த்ததில்ல. அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாம் இதோட முயற்சியில் இறங்கி இதை 3Dயில் ஃபஸ்ட்டு நாம் இதை ஒரு ட்ராயிங்காக பண்ணி பார்த்துக்கிட்டோம். இது எந்த அளவில், இந்த ஸ்டெப்ஸு எந்த அளவில் இருந்தால் இது மடக்க கொள்ள ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டூலோட உயரம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நாங்கள் 3 அடி வரைக்கும் செஞ்சுருக்கோம். இதுக்கு மேலேயும் உயரம் செய்ய முடியும். ஆனால் ஒரு 3 அடிங்கிறது நம்ம கையாளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு இது பொருத்தமானதாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு ஒரு படிக்கட்டு இருக்கிற மாதிரியான ஒரு 2 அடி உயரத்தில் ஒரு பெஞ்சு ஒன்று செஞ்சுருந்தோம். 2.25 அடி இருக்கிற மாதிரி அந்த பெஞ்சை செஞ்சு நம்ம பயன்படுத்தி பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களோட வேலைகளுக்கெல்லாம் கூட அது நாங்கள் மேலே ஏறி வேலை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதையே 2 படிக்கட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பெஞ்சு செய்யணும்னு நம்ம விரும்பினோம். அதுக்காக சில மாடலை நம்ம உருவாக்கி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மர சட்டங்களை வச்சு அந்த பெஞ்சையும் நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் இருந்ததுன்னா உங்களோட வேலைகளை நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்க முடியும். அதனால் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கார்பெண்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் ஒரு பெஞ்சு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு வேலைகளை நீங்கள் எளிதாகவே செஞ்சுக்க முடியும். இதில் ஒரு ஸ்டெப் இருக்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம், இல்லை 2 ஸ்டெப் இருக்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம். அதிக எடை கூடியதாக செஞ்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதே சமயத்தில் எடையும் நம்ம தூக்கி கையாளக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி பெஞ்ச் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் பெண்களாக இருந்தாலும் இன்னொருத்தருடைய உதவி எதிர்பார்க்காம நம்ம சின்ன சின்ன வேலைகளை பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வாசக்காலில் ஒரு பூ மாலை போடணும், ஒரு ஃபேன் துடைக்கணும், ஒரு லைட்டு மாற்றணுன்னா இந்த மாதிரி பெஞ்சு நமக்கு அவசியமாக இருக்குது. இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அலுமினியத்துலலாம் நிறைய கிடைக்குது. ஆனால் அலுமினியத்துலேயும் ஈஸியாக தான் இருக்குது. சிலர் இந்த மெட்டல் லேடரை பயன்படுத்தி செய்ய முடியாத வேலைகளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிஷியன்லாம் வந்தீங்கன்னா மர பெஞ்சு கேட்பாங்க. ஏன்னா மேலே ஏறி வேலை செய்யும்போது உலோகத்திலான பெஞ்சு பயன்படுத்துறதுக்கு தவிர்ப்பாங்க. அந்த மாதிரி இது ரொம்பவே பாதுகாப்பானது. அதே சமயத்தில் ரொம்ப மலிவான விலையிலையும் இதை நம்ம செஞ்சுக்க முடியும். அதனால் இந்த டிசைனே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதை நான் மரத்தில் ஏற்கனவே செஞ்ச மாடலையும் கொடுக்குறேன். 2யுமே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சரை செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சை பற்றி நம்ம பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.